Hello friends, welcome to our channel. Salem to Bangalore flight travel. சேலம்லேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போகிறோம். சேலம் டு பெங்களூர் 2 சர்வீஸ் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அலையன்ஸ் ஏர் அப்புறம் இண்டிகோ ஏர்லைன்ஸ். நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட் இண்டிகோ ஃப்ளைட். சேலம் சிட்டிலேருந்து சேலம் ஏர்போர்ட் போகிறது ரொம்ப ஈஸி. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டுக்கு டைரெக்டாக. வெறும் 16 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் லேடிஸ்க்கு கட்டணம் கிடையாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆப்ரேட் பண்ணுறாங்க. சேலம் டு ஏர்போர்ட், ஏர்போர்ட் டு சேலம். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாப்பையும் நின்று தான் போகுது. பஸ்ஸு டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போகும், நம்ம உள்ளேயே இறங்கிக்கலாம். டிபார்ச்சர் அண்ட் அரைவல் டைமுக்கு கரெக்டாக பஸ் ரன் ஆகுது. ஏர்போர்ட்டு உள்ளேயே பஸ் போகும். சிட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கோ இல்லை ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கோ போகணுன்னா வெளியே நம்ம கேப் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த பஸ் வசதி விட்டதுலேருந்து ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம். வெறும் 16 ரூபாயில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். அது உள்ளே இறக்கி விட்டு போயிடுவாங்க. சேலம் டவுன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் தான் ட்ராவல் டைம். மேக்ஸிமம் 1 ஹவர் ட்ராவல். சிட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு, ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு 1 ஹவரில் இறக்கி விட்ருவாங்க. சேலம் ஏர்போர்ட்டு ரீச் ஆகிடுச்சு. இதுதான் சேலம் ஏர்போர்ட். சேலம் ஏர்போர்ட்லேருந்து கொச்சி, சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் சர்வீஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இண்டிகோ அப்புறம் அலையன்ஸ் ஏர் ஃப்ளைட்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் மேலும் நிறைய ஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மக்கள் எந்தளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்களோ அந்தளவுக்கு சர்வீஸ் கிடைக்கும். உள்ளே நம்ம டிக்கெட் கட்டிவிட்டு போர்டிங் பாஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். சேலம் டு பெங்களூர் டைமிங் 11 மணி. 11 மணிக்கு சேலம்லேருந்து கிளம்பி 12 மணிக்கெல்லாம் பெங்களூர் போய் சேர்ந்துடும். லைஃப்பில் ஒரு தடவையாவது ஃப்ளைட்டில் போகணும். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த ஃப்ளைட்டில் போகலாம். டைமிங் அப்புறம் ஃப்ளைட் காஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்க நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. உங்களுக்கும் ஃப்ளைட்டில் போகணும், ஒரு தடவை ஃப்ளைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளைட்டில் தாராளமாக போகலாம். பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு ஃப்ளைட் கிளம்ப போகுது. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் டேக் ஆஃப் போகும்போது த்ரில்லாக இருக்கும். ரன்வேல நல்லா ஸ்பீடாக போயிட்டு அப்படியே ஸ்லைடாக லிஃப்ட் ஆகும். அப்போ நல்லா த்ரில்லாக இருக்கும். மேலே போக போக மேகங்கள், கீழே வியூஸ்லாம் நல்லாயிருக்கும். நம்ம விண்டோ சீட் புக் பண்ணோன்னா நல்லா மேகத்தை பார்த்துட்டு போகலாம், வியூஸ் பார்க்கலாம். கீழே நல்லாயிருக்கும். மேலே போக போக எல்லாமே கீழே சின்னதாக தெரியும். மேகத்துக்குள்ளே உரசிட்டு போவோம். அந்த அனுபவமே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போகும்போது நல்ல மழை டைம். ஸோ நல்ல மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. நம்ம கீழே இருந்து மேகத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மேகத்துக்குள்ளேயே போகும்போது நல்ல அனுபவமாக இருக்கும். மேலே ஃபுல்லாக மேகம்தான். நல்லா பனிமலை மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதே இல்லை, ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேலம் டு பெங்களூர் இல்லை பெங்களூர் டு சேலம் ட்ரை பண்ணுங்கள். இது உள்நாட்டு பயணம் அப்படிங்கிறதுனால பாஸ்போர்ட் தேவையில்லை. நம்ம கவர்மெண்டில் இஷ்யூ பண்ண ஏதாவது ஒரு ஐடி இருந்தால் போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஐடி இருந்தால் போதும். பட் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். ஐடி ப்ரூஃப் காட்டினா தான் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். நம்ம ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் உள்ளேயே என்ட்ரி பண்ணுவாங்க. நாங்கள் புக் பண்ணும்போது வெறும் 735 ருபீஸ் தான் ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜ். வேறு ஏர்லைன்ஸோட வெப்சைட்டோ இல்லை நம்ம அதர் வெப்சைட்லேயே போய் புக் பண்ணோன்னா டிக்கெட் சார்ஜ் ப்ளஸ் கன்வீனியன்ஸ் ப்ளஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி நிறையா போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் புக் பண்ணி வெறும் 735 ருபீஸ்க்கு டிக்கெட் சார்ஜ் மட்டும்தான் எங்களுக்கு வந்தது. அது எப்படின்னு நான் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறேன். வெறும் 735 ரூபாய்க்கு சேலம் டு பெங்களூர் ஃப்ளைட் ட்ராவல் ஒருத்தனே சொல்லலாம். ஏன்னா ஆம்னி பஸ் சார்ஜு சேலம் டு பெங்களூர் 1000 கிட்ட அந்த ரேஞ்சில் இருக்குது. நாங்கள் புக் பண்ணும்போது ஒரு டிக்கெட் வெறும் 735 ருபீஸ் தான். நாங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருப்போம்.
ப்ரைஸ் டீட்டெயிலாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ கம்மியாக இருந்துச்சு, கம்மியாக இருக்கும்போது புக் பண்ணிட்டோம். பட்டு மற்ற நாளெல்லாம் 1050 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு சில நேரம் 2000 அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும். ஸோ நம்ம கம்மியாக இருக்கும்போது புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்கார்றது தான் தெரியும். அதுக்குள்ளே பெங்களூர் ரீச் ஆகிடும். அந்த ஃப்ளைட்டில் ஃபுட்டு இருக்கும். ஃபுட்டு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே கேட்கும் ஃபுட்டு வேணுமான்னு. வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணி விட்றலாம். நான் ஆல்மோஸ்ட் ஃப்ளை பண்ண எல்லா ஃப்ளைட்லேயும் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம், தருவாங்க. பட் இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் தண்ணியாக தர மாட்டாங்க. சேலம் டு பெங்களூர், பெங்களூர் டு சேலம் இந்த லைனில் அலையன்ஸ் ஏர் சர்வீஸ் இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் கொடுத்துருவாங்க. நம்ம ஃப்ளைட்டில் ஏறும்போது கையில் கொடுத்துருவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று வேணுன்னா கூட தருவாங்க. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் தண்ணி கூட தர மாட்டாங்க. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. பெங்களூர் ஏர்போர்ட்டில் மொத்தம் 2 டெர்மினல் இருக்குது. டெர்மினல் 1 அப்புறம் டெர்மினல் 2. இப்போ நம்ம போகிறது டெர்மினல் 1. உள்ளே பார்க்கலாம், நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்கும். வெறும் 735 ரூபாய்க்கு சேலம்லேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஃப்ரீ சீட் இருக்கும். ரைட் சைடு 6, லெஃப்ட் சைடு 6, மொத்தம் 12 ஃப்ரீ சீட் இருக்கும். நம்ம புக் பண்ணும்போது அவைலபிள் இருந்தால் ஃப்ரீயாகவே நம்ம சீட் புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம தனியாக பே பண்ணி தான் சீட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆப் இல்லை வெப்சைட்லலாம் சீட் செலெக்ஷன் ஆப்ஷன் காட்டாது. ஸோ நம்ம வெப் செக்இன் பண்ணும்போதோ இல்லை நம்ம டேரெக்டாக ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கான சீட்டை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிகோ வெப்சைட்லேயோ இல்லை அதர் புக்கிங் சைட்லேயே போனோன்னா சர்வீஸ் சார்ஜு ப்ளஸ் டேக்ஸ் ப்ளஸ் கன்வீனியன்ஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு 300 கிட்ட ஒரு டிக்கெட் போடுவாங்க. ஏஸ்மை ட்ரிப் இந்த ஆப்பில் நம்ம கன்வீனியன்ஸ் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்.